இந்த வீடு ராஜஸ்தான்ல தமிழ்நாடு மாதிரி டிசைன் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ராஜஸ்தான்ல ஹீட் ரொம்பங்க. அதனால அதுக்கேத்த மாதிரி ஃப்ளோர் பிளானிங் பண்ணுவாங்க. நிறைய வால் ஓப்பனிங் கொடுத்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம பிளானிங்ல முக்கியமா பண்ண விஷயங்கள் சன்லைட்டை கண்ட்ரோல் பண்றது, அது போக ப்ராப்பர் வென்டிலேஷனுங்க. லொகேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா டிசைனும் சேஞ்ச் ஆகணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பிளான், எலிவேஷன் எல்லாமே ராஜஸ்தானுக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. இந்த வீடு G+2 தாங்க. ஆனா யூனிக்கா தெரியணுங்கிறதுக்காண்டி G+3 மாதிரி டிசைன் பண்ணாங்க. இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பால்கனி எல்லாமே பாக்ஸ் பேனல் பண்ணியிருந்தோங்க. பில்டிங்கோட லெஃப்ட் சைடு யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காண்டி டெக்கோர் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோங்க. வீடை டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட்டா கேட்டு வாங்கிக்கிட்டோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணவே ஆரம்பிச்சோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்துள்ள டபுள் கார் பார்க்கிங் அண்ட் தென் லிவிங் ரூம், கிச்சன், ஒரு பெட்ரூம்னு பிளான் பண்ணாங்க. டூப்ளக்ஸ் டைப்புங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், கிச்சன். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம். ஸோ கம்ஃபர்டபுளா ஒரு ஃபேமிலிக்கு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணாங்க. நம்ம ஃப்ளோர் பிளானிங் பண்ண விதம் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த வீட்டோட பிளாட் ரொம்ப காம்பாக்ட் ஆனதுதாங்க. 25க்கு 50 அடி, மொத்தம் 1250 சதுரடிங்க பிளாட்டோட டைமென்ஷன்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா செட் பண்ணியிருந்தோங்க. ஒரு வீடை சரியாக டிசைன் பண்ணணும்னா அந்த லொக்கேஷனை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிறப்ப தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டிங்க.